தமிழக மக்கள் ஒவ்வொரு நாளும் நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். இப்போ இந்தியா விடுதலை அடைந்து 75 ஆண்டு காலம் முடிந்துவிட்ட பிறகும் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை நாளுக்கு நாள் வாழ்க்கை நெருக்கடிகளுக்கு தான் ஆளாகிக்கிட்டே இருக்குது. இளைஞர்களுக்கு வேலை இல்லை, வேலையில் இருக்கிறவர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை, சமூக பாதுகாப்பு இல்லை, பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து பலவிதமான தீண்டாமை கொடுமைகள் ஒடுக்குமுறைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை உரிமைக்கே விரோதமானது. தவறுகளும் தோல்விகளும் அம்பலமாகிவிடும் என்ற அச்சத்தால் சர்வாதிகாரத்தை தமிழக அரசு கட்டவிழ்த்து விடுவதா என பாமக நிறுவனர் ராமதாஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் போராட்டம் என்று அறிவித்தாலே அவர்களை முன்னெச்சரிக்கையாக கைது செய்து போராட்டத்தை முடக்குவதில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளை அடக்குவதன் மூலம் எதையும் சாதிக்க முடியாது என்றும் திராவிட மாடல் அரசின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.